உன் பொண்டாட்டியை கைவிட்டு விட்டு என்ன வந்தன்றே ரொம்ப கேவலமாக போய்விட்டது. அது உனக்கு புரியாத காரணத்தினால் அடுத்த நாள் நீ கூட்டிக் கொண்டு திருமண வீடு ஒன்றுக்கு யாரை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடாதோ அவர்களை கூட்டிக் கொண்டு கைகோர்த்து கொண்டு நீ சென்ற போதே உன்னுடைய பாதி தோற்றம் பொறிவிழந்து விட்டது. அது பொது வாழ்க்கையை பாதிக்குமா? பொது வாழ்க்கையை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இவர்களெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தால் நாளைக்கு நம்ம குடும்பத்திலையும் இவன் தைரியமாக செய்வானே, என்ன முதலமைச்சரே இதுதான் செய்கிறார், நான் செஞ்சா என்னடின்னு கேட்பேன் அவன். இல்ல, ஆனா விஜய் பின்னாடி தானே இவ்வளவு கூட்டம் போகுது, அதனால தானே அவர் பேசுறாரு. இவ்வளோ என்ன கண்டா ஸ்டாலினுக்கு பயமா இருக்குது. எடப்பாடி எல்லாம் மதிக்கிறதே இல்லை, 2 பேருக்கு தான் போட்டின்றாரு. அப்படியே அவரா அப்படின்னு 3000 பேர் வருவேன், இவர் பேச்சை கேட்கறது இல்லை. இவன் ஒரு வாக்கியம் சொன்னோன்னா வந்து ஊன்னு கத்துவேன். நீ கத்துறதை நிறுத்திட்டு நான் பேசுறதை கேட்டுறா, நான் பேசுனது அப்பதான் புரியும்னு சொல்ல அவருக்கு தெரியல. டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு சொல்லாது, அது கூட கொஞ்சம் 2வது பெருமையாக இருக்குது. என்னோடு போட்டி போடுகிறார் ஸ்டாலின்னு சொல்லுவேன். முதல்ல டிவிக்கே சொல்லணும், என்னோடு போட்டி போடுகிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் இல்லை, இப்போ அவர் ரெலவன்ஸ் கூட யாரும் இல்லையே சார், அவர் கருத்திலே இல்லை. என்னோடு போட்டி போட்டு தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிறார் ஸ்டாலின். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.